இன்றைக்கு விருச்சிக ராசியை பற்றி பார்ப்போம். என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் தரேன். நான் போடுற ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிட சிரோன்மணி மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி ராசி பலன் யாரை பற்றினா விருச்சிக ராசியோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி முழுசாக பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்காரங்க ஒரே நேரத்தில் பல செயல்களை செய்யக்கூடியவங்க, இப்போ திறமசாலியான ஆளுங்க. விருச்சிக ராசிக்காரங்க தன்னோட குணத்தை மேக்ஸிமம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. தான் இருக்கிற இடத்தையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. கூடயும் அவ்வளோ சீக்கிரம் கூட்டு சேர்க்கை சேர மாட்டாங்க. இவங்களுக்கு நண்பர்களாக சேரணுன்னாலும் சரி, கூட இருக்கணுன்னாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்கள நண்பர்களாக பார்த்துப்பாங்க, இருப்பாங்க. அவங்களுக்கு இயற்கையிலேயே சண்டை போடும் குணம் இருக்கும். யாராவது தாக்க வந்தாலோ இல்லை சண்டை போட வந்தாலோ அடி இவங்களுக்கு தான் இருக்கும். கோப குணம் அதிகமாக இருக்கும். சமயம் தியாக குணமும் அதிகமாக இருக்கும். தன்னை வருத்திக்கிட்டு தன்னை நம்பி வந்தவங்கள ரொம்ப பாசத்தோடு பார்த்துக்கிறதுலையும் இவங்கள அடிச்சிக்க ஆளே இல்லை. நம்பி வந்தவங்கள என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. தன் உசுரை கொடுத்தாவது தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றுவாங்க. இதுக்கு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தற்கொலை மனப்பான்மை இருக்கும். அதே சமயம் விரக்தி மனப்பான்மையும் இருக்கும். இவங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னா, இவங்க தன்னை காப்பாற்றிக்க முடியலனாலும் சரி, தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர பார்ப்பாங்க. இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எப்பயுமே ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். இவர் தரப்பில் நியாயம் இருந்தாலும் அடுத்தவங்க பேசுகிறத இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதே சமயம் இவங்க பேசுகிற கருத்துக்கள் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். சுட்டி காட்டும் தன்மை உடையவங்க. யாராவது ஏதாவது இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீ அன்னைக்கு அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த நாள் அன்னைக்கு அதை சொல்லி காட்டுவாங்க. நீ அன்னைக்கு அப்படி பண்ண, அந்த பிரச்சனை பண்ண, இந்த மாதிரி நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சமயம் கிடைக்கும் போது கரெக்டாக அந்த சந்தர்ப்பம் பார்த்து கரெக்டாக அந்த கேள்வியை வைப்பார். இதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கேட்பார். விஞ்ஞானம், வானவியல், அறிவியல், சாஸ்திரம், ஜோதிடம் இதெல்லாம் கைவந்த கலை. விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா அப்துல் கலாம் மாதிரி பெரிய ஆளாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பயுமே சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், சின்ன இன்னல்கள், சில இடர்பாடுகள் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். இவர்கள் தன்னோட குடும்பத்தை அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்குவாங்க. தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்தவர்களையும் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்காக தன்னுயிரை தியாகம் செஞ்சு அவங்கள காப்பாற்றக்கூடிய நபர்கள் இவங்க. ரொம்ப அற்புதமான ராசிக்காரர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்கு பொது பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொது பலன் அப்படிங்கும்போது விருச்சிக ராசி சனியானது பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு பஞ்சம சனியாக அமர்ந்திருக்கார். இவர்களுக்கு பண விஷயத்தில் இப்போ தட்டுப்பாடுகள் இருந்தாலும் தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டு தான் இருக்கும். தேவைக்கேற்ப செலவுகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு கையில் வர வரும், ஒரு கையில் செலவு போயிட்டே இருக்கும். காசு நிற்காது. இன்ற 2026 விருச்சிகத்துக்கு அமோகமான வரவேற்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் நடக்குது. விருச்சிகத்துக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்குது. இவர்களுக்கு தெய்வ பக்தி மிக சிறந்தது. அதிகம் வணங்க வேண்டியது தன்னோட குலதெய்வத்தை தான். குலதெய்வத்தை நம்பினோர் கைவிடப்படார். குலதெய்வத்தின் மூலமாக நிறையா அருளும் அனுகிரகமும் காத்துட்ருக்கு. இவங்க வருகின்ற 2026 தன்னோட குலதெய்வத்தோட அருளால் நிறையா இன்பங்களையும் நல்ல விஷயங்களையும் அனுபவிக்க போகிறாங்க. இதுவரையும் திருமணம் நடக்காதவர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற 2026 திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக அமைஞ்சிருக்கு. இதுவரையும் பொது பலனை பார்த்தோம். என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பு ஆதரவும் என்றும் எனக்கு தேவை. ஜோதிட நிலையம் சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9629962896. வாட்ஸ்அப் மூலயமாவும் தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜோதிடத்துக்கு உண்டான சந்தேகங்கள் என்னிடத்தில் கேட்கலாம். உங்களோட ஜனன ஜென்ம ஜாதகத்தை இங்கே கொண்டு முழுமையான பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் அடுத்து வேறொரு தலைப்பில் வேறொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.